ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் திருவிழாங்காடு கோயிலுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வேறு என்னென்ன கோயிலுக்கு போகிறோம் சொல்லி ஒன்றா வீடியோக்குள்ளே வரப்போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கோங்க. என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போகிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ நாள் ஆச்சு நடுவில் வீடியோ போட்டு? ஒரு மாதம் ஆச்சு வெளியே போய். வேலை கரெக்டாக இருக்குது. இல்லைம்மா சொல்லுங்க. சரி சரி போயிட்டு வாங்க. சும்மா கோயிலுக்கு திருவிழா அப்படியே போயிடலாங்க. அப்படியே போயிடுங்க. சொல்லுங்க, கிளம்பிட்டோம். திருவிழா போயிடுவோம். நான் இப்போதான் கிளம்புறேன். திருவள்ளூர் தாண்டி போகிறோம். போயிட்டு நைட் ஆகிடும் நினைக்கிறேன். ஆட போங்கப்பா. ஃபோன் பேச முடியல. எல்லாம் ஃபோன் பேசின்னு இருக்கிறாங்க ஆளுக்கு. அதனால மாமா இப்போ பேச மாட்டாரு. ரோடு போடுறாங்க. ஓரமா நிக்கிது பாருங்க. எனக்கு டிப்பர் ரிவர்ஸ் எடுக்கறான்ல. டார் வச்சு அடிக்கிறாங்க ரோட்ல. பின்ன இப்பெல்லாம் அப்படிதான். அந்த காலம் மாதிரியேவா அப்படியே அடிச்சுட்டு அது அப்படியே போட்டு சொரக்குறாங்க. அதெல்லாம் காலைக்கு அந்த காலம் மாதிரியே இது ஓட்டுவாங்க பாண்ட்ல. இது வந்து 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. கேக்குறாங்க. பேசினாங்களோட போறாங்க. காலெல்லாம் போறாங்க. என்னம்மா பஜ்ஜி? என்னம்மா பஜ்ஜி? வாழைக்காய் பஜ்ஜி. கோவிலுக்குள்ள ஒன்னும் போய் முடிக்கல. அதுக்குள்ளே ரோட்ல அட்டம் பண்ணுது. பஜ்ஜி நிச்சய பஜ்ஜி சாப்பிட கூடாது. கேட்கவே இல்லப்பா. நான் கேட்டா நான் மட்டும் சாப்பிடணும். நீங்களே எதுக்கு கேக்குறீங்க? அதுக்குன்னு நாங்களா கேட்க மாட்டோம். இவ்வளவு தான் சாப்பிட வேண்டியது. இன்னும் இவ்வளவு நாள் எனக்கு தான் கேட்டுக்கிட்டேன். நீங்க சாப்பிடாதீங்க. அப்படிதான் ஆரம்பிச்சா அப்படியே எல்லாரும் நம்ம என்ன பேரு பஜ்ஜி தாடி இருக்கணும்னு இப்படி என் பின்னாடி இப்படி குத்துறாங்க என் பக்கத்துல. வாங்க வாங்க. யாருக்கு நோண்டாரு? வண்டி நிறுத்து பஜ்ஜி இருக்குன்னு போகும்போது சொன்னாலும் அப்பவே நம்ம இப்படி குத்துறாங்க. என்ன சொல்லுதான் அவரு தான் வேகமா போயிட்டான். ஐயோ பஜ்ஜி கிடைக்கலையே. ஓ பசி. ஆமா, நான் கூட இன்னைக்கு சரியாவே சாப்பிடல. கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். நான் மட்டும் இவ்வளவு சாப்பிட்டுருக்கேன். சரி ஓகே. அப்புறம் எதுக்கு ஏன் மேல பழி போடுறீங்க? எல்லாருக்கும் பஜ்ஜி வேணும். நீங்க கேட்டு சரி என்ன பஜ்ஜி பார்த்தோன்னே வாய் அடைச்சு போயிருக்கீங்களா? நல்லா இருக்கா டேஸ்ட்? நல்லா இருக்காடி? சட்னியா தண்ணியா எங்கேயோ நல்லாதாம்மா இருக்குது. தண்ணியா போட்டிருக்காங்க. இவ்வளோ பேர் நல்லா இருக்கா? சரி சாப்பிடுங்க. பஜ்ஜி நல்லா இருக்கா? சட்னி தான் ரொம்ப தண்ணியா வச்சுட்டு இருக்கிறாங்கல்ல. சரி சாப்பிடு. திக்கா இருந்த சட்னி நல்லா இருந்திருக்கும். நான் எவ்வளோ திக்கா ஊற்றுவோம்மா எல்லாம். ஜாலியாக இருக்கும். ஏன் பார்க்க பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் பேச முடியல. இப்போதான் பேசுறேன். என்ட்ரன்ஸ்ல சாரி ஸ்டார்டிங்ல ரொம்ப நாள் 1 மந்த் ஆயிடுச்சு. 1 மந்த் ஆயிடுச்சா வெளியே போயிட்டு? ஆமா, 1 மாசம் இருக்குமா போயிட்டு சித்தூர் போனதா. இப்போ ட்ரிப் வீடியோவே எடுக்கல. உள்ள கோயிலுக்கு போறோம். அப்படியே திருவிழா மனசு தெரியல. அப்படியே கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். போயிட்டு வரோம்னு சொல்லி வேண்டிட்டு திருவிழாவில் போயிட்டு அப்படியே வரும்போது அம்மா கூப்பிட்டு நம்ம பார்த்துட்டு அப்படியே வரும்போது அதெல்லாம் போயிட்டு இருக்கோம். வாய்ஸே அவ்வளோ கேட்டிருக்காரு. வாய்ஸ் கேட்டிருக்காரு. கத்த மொழியை தொண்டை வலிக்குதுப்பா. இல்ல கேட்டிருக்கோம். இல்ல நீங்க சொல்றதுக்கு அந்த அம்மா ஆக்ஷன். ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தொண்டை கடிச்சு. யார் சாப்பிட்டு சொன்னா? நான் சாப்பிடவே இல்லை. எனக்கு தும்பல் வந்துட்டே இருக்கு. பத்தியா, ஒரு வாய் தான் சாப்பிட்டேன். அப்படியே தும்பல் வந்துட்டே இருக்கு. அப்ப அதுல இருந்து அதான் டிஷ்யூ பேப்பர் கேட்டேன். நாங்க வாத்துக்கறி வச்சிருக்காங்க பாருங்க ஆயா. வேர்க்கல
வாத்துக்கறி நான் போன வீடியோல சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், அம்மாக்கு வாங்கி தரணும்னு. பாவம் இப்பவும் கேட்டுனே இருக்கிறாங்க பாருங்க, வாத்துக்கறி. இது சந்தையா இங்கேயும்? இதெல்லாம் சண்டை இல்ல, சும்மா வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்க. இது போய் குண்டு சொரக்கா இதுதான் என்ன சொன்ன மாதிரி காஞ்சி போன பூமி வறண்டு போய் இருக்கு பாருமா. ஏன் எரிக்கிறாங்க அந்த செடியெல்லாம்? எரிக்கிறாங்களே. ஏய், என் வீடு கிடையாது, அது என்னோடது கிடையாது. சரி, முந்து பேர் தேவி. எப்படிதான் இருக்காங்கன்னு தெரியல. ஒரு கரண்ட் வசதி கூட இருக்காது போல. இந்த கோவிலா? கோவிலுக்கு வந்துட்டோம். இதெல்லாம் கட்டிருக்காங்க. இதே பௌர்ணமி முடிஞ்சதுல, பிரதோஷம் முடிஞ்சது, பௌர்ணமி முடிஞ்சது, சந்திர கிரகணம் லைனா முடிஞ்சதுல எல்லாமே. புளி சாதம் பிரசாதம் கொடுக்குறாங்களாம். இங்க அன்னதானம் போடுவாங்க ஸ்வேதா ரெகுலரா. இல்ல, பிரசாதம் புளி சாதம். வழி விட மாட்டாங்களா? வேடிக்கை பார்த்துட்டு லாஸ்ட்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கோவில் வந்துட்டோம். திருவிழாங்காடு சிவன் கோவில். எதுடி வீடு இதெல்லாம் பழைய வீடு. இருட்டே வச்சிருக்காங்க. நீங்க எது பிடிச்சா நைட்டு பிரியாணி சாப்பிடலாம். திருப்பதியில ஒரு 3 ஹவர் பண்ணா போயிடலாம். கேபேஜ் ஃப்ரைட் ரைஸ் தேடி. உங்களுக்கு கேபேஜ் ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி சாப்பிடலாமா? சாப்பிடுறீங்களா? மேல் திருப்பதியில தான் வேணும். கீழே குட்டி பார்த்து ஓடி வருதுங்க. தேடி இங்க ஸ்நாக்ஸ் கடை ஏதோ இருக்கு தேடி. செருப்பு வண்டியில வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வண்டியில செருப்பு விடணுமா? மாமா இப்பதான் மாமா ஞாபகம், இந்த கோயில் தான் நான் கேட்டேன். அங்க விட்டா நம்ம ஞாபகம் இருக்கா? ஆட்டோ உதவாங்க போறேன். கீழ விட்டுட்டோம். கரங்கனை கூப்பிட்டு தேடி. நன்னிட விலை யோசித்து தேடி. தேடி. அண்ணி யாரும் ஊருக்கு ஸ்லிப்பர் இங்கே விட்டுறவா? போட்டு வருவாரு கட்டாலே. அவங்க அனுப்பிச்சு விட்டீங்க. அப்படி ஒன்றும் லைட்டாக பேக்கில் யாரும் அனுப்பிச்சு விட்டாங்க? திரும்பும்போது இஷ்டு போயிடுவானுங்க. பேக்கில் அனுப்பிச்சு இல்லை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படி டோர் ரைட்டில் தரணும். ஐயோ பொருளை பார்க்குது. ஏன் அவன் டோர் இங்கே அனுப்பிச்சு வரான் நம்மள. காரங்களையும் கூப்பிட்டு நதிக்கிறாங்க பாவம். அவளை போய் இல்ல இருக்கட்டும். அம்மா தலை பூ பாரு. யார் வச்சது? அம்மா தலை பூ பாரு. இருங்க. ஆமா கிட்ட விடுங்க. கிட்ட போடுங்க. மதர் தெரேசா கொண்டையில மல்லிப்பூ யார் வச்சது? ராக்கெட் பூ. ஏம்மா என்ன இப்படி பண்றீங்க? இதெல்லாம் நல்லா இல்லைங்கம்மா. எங்க திருவிழாங்காடு கோயில் வந்துட்டீங்களா? என்ன டாடி என்ன பண்றாங்க? அவரு என்னது அது? இதுப்பா வில்வ. ஓ வயசானவங்க கேக்குறாங்க. சரி ஓகே பரவாயில்ல. கையில பூ இருக்கு, வெல்லம் வச்சிருக்கீங்க. அதில் போட்டுக்கோ. நான் போட்டுக்கோ. சாமி வச்சிருங்க. கொடு. இது சாமிக்கு கிளிங்கள பாருமா. ஏற்கனவே நம்ம எத்தனை ஒரு வருஷம் மேல இருக்குமா? ஒரு வருஷம் மேலேயே ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து திருவிழாங்காடு கோயிலுக்கு வந்து நாங்க கிளிங்கள பாரு. ரத்துறாங்க பாரு. நிறைய கிளி.
கணேசா பாரு எடுத்துது. அவன் அருங்கமுலத்துறனால எதுக்கு அருங்கமுலனா மாடுக்கா மாடே இல்லை இன்னைக்கு மாடு மேலே தேருது பிள்ளையாராண்ட சரி வயசாந்து கேட்டது சரி ஓகே போ 10 ரூபா தானே அந்த அம்மா யாரோ சொல்லுவாங்க. இன்னும் என்ன அது 3வது மண்டபம் தாண்டி வரும் பொழுது இங்கே தான் வந்து காரைக்கால் அம்மையார் வந்து இந்த கோயிலில் தான் வந்து அதாம்மா நினைவாடம் இங்கே தான் இறந்ததுமா அதான் சொன்னேன். ஏதோ ஒரு வரலாறு ஓ தலையில் நான் வந்து இடம் இருக்குன்னா வரலாறு அம்மையார் பத்தியா நந்தி காரைக்கால் அம்மையார் போனாலும் ஆனால் ஒரே ஒரு ஊரில் மட்டும்தான் வந்து யாரு ஆப்போசிட் இந்த லாஸ்ட்ல நந்தி சரி ஓ இல்லை வந்தாச்சு 3வது கோயில் காலியாக இருந்ததுல ஆமாம் ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப காலியாக இருக்குது அமைதியாக இருக்குது பல்லாயிரம் வருஷம் கணக்கு பழையமான கோவில் இது இது வந்து அடுத்த மாதம் அந்த கோயிலில் விசேஷம் மேடம் பங்குனி மாதம் உத்தரவுக்கு எல்லோரும் இந்த கோயில் தான் போவாங்க பங்குனி ஏற்றுறதுக்கு நடந்து போனால் அந்த கோயிலில் தங்கிட்டு போவாங்க சரி சரி ரொம்ப சூப்பராக அமைதியாக செமையாக இருக்கு நான் இந்த ஹாஸ்டல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. கோயில் தள்ளி நீளம் ரிவர்ஸில் நடந்து போகிறேன். ரோஸ்பெரி சமையல்ல அந்த லிங்கத்தில் இன்னும் அவ்வளோ லிங்கம் இருக்கு. எத்தனை லிங்கம் இது ஓடு இருந்தல இங்கே பத்தியா 1008 லிங்கம் லிங்கம் இருக்கு அதுல ஒரு லிங்கத்துல பயங்கரமாக இருக்கு. என்னடா அது பட்டா? சக்கரத்தாழ்வார் இது வந்து அந்த அந்த பஞ்சஸ்தலங்கள் இருக்குல்ல அதுல வந்து திருவண்ணாமலையில் இருக்கிறவரு 1008 லிங்கம் இருக்கு அதுல. அதை கேட்டு பாருங்க சின்ன சின்னதா அருணாச்சலேஸ்வரர் ஜம்புகேஸ்வரர் இதெல்லாம் அப்படியே இருக்கும் மேலே பழைய முருகன் இது லிங்கம் தான். சிவன் எல்லாம் சிவன் தான். சிவன் தட்சிணாமூர்த்தி இதெல்லாம் இருக்குதுடா கோவில். கோவில் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. பிரம்மா
ஃப்ரெண்ட்ஸ் கோவில் அப்படியா ரொம்ப அமைதியாக. இன்னைக்கு வியாழக்கிழமை, கூட்டம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இன்னும் நாளைக்கு வந்தால் நல்லா கூட்டம் நிறையா இருக்கும். சூப்பராக இருக்கு. இங்கே ஆளுநர் ஃபேன் ஓடிட்டு இருக்கு.